போர் அடிக்குது ஏதாச்சும் வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்டான கேரக்டர் சாதாரணமாகவும் சாதாரணமான கேரக்டர் டிஃப்ரெண்டாகவும் நிற்கிறதா ராபர்ட் பேட்டின்சன். அந்த வகையில் இந்த படமும் சலச்சது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு டீனேஜ் பையனோட வாய்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு ரொம்பவே மெனக்கெட்டிருக்காரு அப்படிங்கிறது இந்த படத்தில் தெரிய வருது. அந்த ஒரு பையன் பொறுத்த வரைக்கும் துருத்துருன்னு இருக்கான். அவனுக்கு என்ன சுற்றி நடக்குதுன்னு தெரியல. அந்த நிலமையில அவன் மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்கும், அந்த விஷயத்தை அழகாக உள்வாங்கிட்டு இந்த கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் பேசுறது கேட்கறதுக்காகவே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் மிக்கி 17 மல்டிபிள்ஸ் இல்லை எக்ஸ்பேண்டபிள்ஸ் அப்படிங்கிற கேரக்டர்ஸில் தான் வராரு. என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, நியர் ஃபியூச்சரில் மார்ஸில் போய் மனிதர்கள் வாழ முடியுமான்னு செக் பண்ணுற ஒரு டீமில் அதுக்குன்னு ரொம்பவே ஸ்பேஷியஸான படமாக இருக்குன்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் கமர்ஷியலாக தான் இந்த படம் இருந்திருக்கும். அது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு, ஒர்க் அவுட்டும் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து போய் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு ஒருவேளை அந்த பிரச்சனை செத்து போயிட்டாலுமே அவனோட மூளையை திரும்ப வச்சு வேற ஒரு பாடி உருவாக்கி பல க்ளோன்ஸ் வந்து உருவாக்குவாங்க. ஸோ அவங்க தான் இங்கே மல்டிபிள்ஸாக கருதப்படுறாங்க. அந்த வகையில் மிக்கி 17 ஒரு க்ளோனுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ 17வது க்ளோன் செத்து போச்சுன்னு நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் மிக்கி 18 உருவாக்குவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட முழு கதையாகவே வந்து இருந்துச்சு. இல்லை என்ன சூப்பரான ஒரு விஷயம்னா, ஒரு க்ளோனுமே ஒரு க்ளோன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிக்கி 17 அந்த க்ளோன் வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தாலுமே மிக்கி 18 க்ளோன் பயங்கரமான ஸ்ட்ராங்கான இதாக இருக்கும். ஒரு க்ளோனுமே ஒரு கேரக்டர் வெளிப்படுத்தின விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சு, மார்ஸில் மனிதர்கள் வாழ முடிஞ்சா இல்லையா, அங்கே நடந்த அட்டுழியங்கள்லாம் என்னென்ன, இங்கே இருக்கிற ஆம்பிஷான மனுஷன் அந்த வில்லன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட அழகாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல படம்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் செக் பண்ணி பாருங்கள், ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு.